அன்பு நண்பர் செழியன் அவர்கள் ஹார்மோனியம் சிறுகதை தொகுப்பு வாசித்த போது அறிமுகமானவர். ஒளிப்பதிவாளர், இயக்குனராக அவர் தொடர்ந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலம் அது. ஒரு படைப்பை அது எழுத்தாகட்டும், காட்சிப்படுத்துதலாகட்டும் மேன்மையாக சிறப்பாக செய்வது அவருக்கு கைவந்த ஒரு கலை. உலக சினிமாவை பற்றி தொடர்ந்து எழுதி அது புத்தகமாக வந்த பிறகும், தொடராக வாசித்த போதும் சரி, முழு புத்தகமாக வாசிக்கும் போதும் சரி, அவருடைய அந்த கலை ஆர்வத்தை நம்மால் முற்றும் உண்மையாக உணர முடிந்தது. ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு அவரை ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். ஆடியோ ஒளிப்பதிவு செய்து ஒரு நேரம் கொடுத்து அற்புதமான ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு வாழ்வின் ஒரு சுமையான துன்பமான காலகட்டத்திலிருந்து எப்படி விடுபட்டு வருவது அப்படிங்கிற போராட்டம் இருந்துட்டே இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்டு பேச முடியாமல், நடக்க முடியாமல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த சமயத்தில் சில வகுப்புகளில் சேரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்தது. அந்த சமயத்தில் தி ஃபிலிம் ஸ்கூல் அதிலிருந்து சினிமா கலையை பற்றி செழியன் அவர்கள் பாடம் நடத்துவது தெரிந்தது. நேர்காணல் சமயத்திலும் சரி, திரைப்படத்தில், பரதேசி படத்தில் ஒரே காட்சிப்படுத்துதலை பற்றி அவரிடம் பேசியிருக்கிறேன். ஒரு மிக பெரிய ஒரு நெருப்பு பற்றி எரியும் ஒரு காட்சியை பற்றி அவரிடம் பேசும்போது, ஆமாம் எடுத்தேன் அப்படின்னு ரொம்பவும் எளிதாக நாம் சிலாகித்து பேசும் விஷயங்களை கூட எளிதாக அவர் கடந்து விடுவார். அதை தொடர்ந்து அதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி போயிடுவார் அவர். ஃபிலிம் ஸ்கூல் மாணவர்களாக நாங்கள் இணைந்த போது கலையாக, சினிமா கலையை மட்டும் அவர் கற்றுத்தரவில்லை, வாழ்க்கையின் ஒழுக்கங்கள், நம் வாழ்வில் கிடைக்கப்பட வேண்டிய மேன்மைகள், இண்டிபெண்டன்ட் திரைப்படம் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக, ஒரு தொய்வே இல்லாமல் 2 மணி நேரம் அப்படின்னாலும் 3 மணி நேரம் கூட சில நாட்கள் போயிருக்கும். ஆனால் எல்லா மாணவர்களையும் ஒரே அரவணைப்பில் மிகச் சிறப்பாக பயிற்சி கொடுத்தார். வாசிக்க முடியாமல், எழுத முடியாமல் இருந்த காலகட்டம் அது. ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு உண்டான அந்த நுட்பங்களை கற்றுக் கொடுத்து அதன்படியாக நம்மால் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை எங்களுக்குள் விதைத்து நாங்கள் படத்தை கொடுத்தோம். ஜனவரி மாதம் 34 மாணவர்களுடைய திரைப்படம் எல்லாருக்கும் தெரிந்து வெளிவந்திருக்கிறது. 35வது நான். 3 நிமிட வீடியோ எடுக்க முடியவில்லை. குடும்பத்தில் ஒரு துக்க சம்பவம் என்பதால் 3 நிமிட வீடியோ என்னால் எடுக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்தால் அந்த நாளில் அந்த 3 நிமிட வீடியோ தர முடியவில்லை. அப்படிங்கிறதுனால கலந்துக்க முடியலை. நான் அந்த மாணவர்களிலிருந்து விடுபட்டு போய்விடக்கூடாது என்னும் எண்ணம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. நிகழ்ச்சி தொகுப்பாளராக நீங்கள் வரணும் மேடம் அப்படி அழைத்தார். அந்த நிகழ்வில் அது ஒரு ஆதாரமாக அதில் இருந்தோம். இனி அவர் இருக்கும் போது நம்முடைய திரைப்படம் வரும் என்ற முழு நம்பிக்கை இருந்தது. இப்போது அது தொடர்ந்து எங்களால் இயங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. 3 நிமிட வீடியோவை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் இன்றைக்கு 3 நிமிட அஞ்சலியாக அதை சொல்வது மனதில் வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய மாணவர் என்ற முறையில் அவர் அளித்த தன்னம்பிக்கை விதை செயல்பட வைத்தால், அவருக்கு அஞ்சலியாக அந்த திரைப்படத்தை காணிக்கையாக அளிக்கும் ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் அளித்தால் அது அவருக்கான சிறப்பான அஞ்சலியாக இருக்கும். தொடர்ந்து பேச முடியல. செழியன், நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். உறுதி கூறுகிறேன்.